இது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஓவைசி போன்ற மதவாதிகள் கூட இதை வந்து மத ரீதியான தாக்குதல்னு ஒத்துக்கிட்டாங்க மேடம். தமிழ்நாட்டில் நீங்கள் திருமாவளவன், இந்த சுந்தரவள்ளி, இந்த சீமானு, இந்த இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு இவங்க தான் வந்து இது மத ரீதியான தாக்குதல் இல்லை, மத ரீதியான தாக்குதல். அப்போ எதை கேட்டு நீ இந்துவான்னு கேட்டு சுட்டு கொண்டிருக்காங்க மேடம். 28 பேர்ல ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் சேர்த்திருக்காங்க மேடம். காஷ்மீர்ல இருக்கிறதுல 95% மக்கள் முஸ்லீம் மக்கள் மேடம். அப்போ அங்கே 28 பேர்ல 27 பேர் முஸ்லீம் மக்கள் தான் சேர்த்திருக்கணும், ஒருத்தர் தான் இந்து மக்கள் சேர்த்திருக்கணும். ஆனால் அப்படியே தலையீழா நடந்திருக்கு. ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம். எல்லாரையும் நம்ம முஸ்லீம் எல்லாரையுமே நமக்கு தீவிரவாதி சொல்லிட முடியாது. ஆனால் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாக தானே இருக்காங்க மேடம். இது உண்மையிலே இது கேவலமான ஒரு நிலைப்பாடு மேடம். இது இந்த நாட்டையே வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி விஷயம், தேச பிரிவினைவாதம் பேசுற விஷயம் மேடம். நீங்க வந்து உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகுங்கிறார் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய அசிங்கமான விஷயம். காஷ்மீரில் நடக்கிறது வந்து விடுதலைக்கான போராட்டமா, தீவிரவாதம் கிடையாதான். எது விடுதலைக்கான போராட்டம்? இது இலங்கை தமிழர் பிரச்சனையா? இது விடுதலைக்கான போராட்டம் நடத்துறதுக்கு தீவிரவாத தாக்குதல், மத ரீதியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் வந்து எந்த ஸ்டா வந்தாலும் ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு சாதகமா நிக்கிறதா, ஒத்துழைப்பு கொடுக்கறதா, பக்கத்து மாநிலம் ரேவந்த் ரெட்டி உங்க பிரதமருக்கு நான் முழு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியிலே ஒன்று ஒட்டுமொத்த கட்சியிலே ஒன்று திரட்டி அவர் பேசுறாரு மேடம். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லணும்? இப்பதான் ஸ்டாலின் பேசுறாரு, எந்த ஷா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா நீ 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷம் ஆட்சியில் இருக்க உனக்கே இப்படி இருக்கையில நாங்க 15 வருஷமா தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கோம். அது காரணமே அமித்ஷா, அவங்களோட மூளை தான். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எதிர் தாக்குதல் எப்படி இருக்கு, பாகிஸ்தான் எப்படி அலற விடுறோம், இந்தியாவை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க.